என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ. உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஜெபிக்கிற மனிதன் எப்போதுமே தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதன். அவன் எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே சோர்ந்து போகிறதில்லை. தேவனோடு கூட ஒரு மனுஷன் நெருங்கி 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 அவன் சேரும்போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் முழுவதும் தேவன் ஒரு மாற்றத்தை தருகிறார். எனக்கு ரொம்ப பலவீனம். ஆனாலும் போன வாரம் சொன்னது போல, என்னுடைய சாட்சி சொன்னது போல, நான் நிற்கிறேன் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் நான் யார்கிட்டையும் காட்டிக்கவே மாட்டேன். எனக்கு ஒன்னே ஒன்று தான் தெரியும், அவர் என்னோடு இருக்கிறபடியால், அவர் என்னோடு வசிக்கிறபடியால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தருகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது என் கண்களை வைத்து, அவருடைய கண்களை வைத்து அவர் என்ன செய்கிறாராம்? பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, எழுந்திருங்கள் சீயோனிலே நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்திற்கு போவோம் வாருங்கள். சீயோனிலே நம்முடைய கர்த்தரிடத்துக்கு என்ன செய்யணுமா? வரணும், எழுந்திருக்கணும். இது பிரசங்கம் இல்லை, எழுந்திருக்கணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மனிதன் எப்போதுமே தோற்று போகவே மாட்டான். இன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு பாட்டு பாடினோம், தோல்வி எனக்குள்ளையே நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்குள்ளையே நான் தோற்று போவதில்லையே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்குள்ளையே
நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்குள்ளையே, நான் தோற்று போவதில்லையே. ஒரு மனுஷன் ஜெபிக்கிறவனா இருந்தா அவனுடைய வாழ்க்கையில தோல்வியே கிடையாது. தோல்வி அவன் சந்திப்பதே இல்லை. வரும், நமக்கு முன்னாடி வரும், மரணம் வரும், மரண பயம் வரும், பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், எல்லாமே வரும். அதனால தான் மோசஸ் ராஜசேகர் பாடி இருக்கிறாரு, மலைகளை தாண்டுவேன், பள்ளங்களை கடந்துடுவேன், அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்கணும், நிதானிக்கணும், அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷன் தோற்று போவதில்லை. ஜெபிக்கிற விசுவாசி சபையின் ஒரு கர்ப்பமாயிருக்கிற ஒரு மனுஷி. அடிக்கடி நான் எங்கள் ஐயாட்ட சொல்லுவேன், சபை விசுவாசி தொப்புள் கொடி உறவு. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? சபையின் விசுவாசி தொப்புள் கொடி உறவு. ஒரு கர்ப்பமா இருக்கிற ஒரு தாய் கர்ப்பமா இருந்தா அவளுடைய வயிற்றில் வளருகிற குழந்தை அவ என்னென்ன ஆகாரம் சாப்பிட்றாளோ அந்த ஆகாரம் முழுசும் யாருக்கு தான் போகுது? குழந்தைக்கு தான் போகுது. தொப்புள் கொடி வழியா அது என்ன செய்யுது? பிள்ளைக்கு போகுது. அது போறதுனால அது என்ன செய்யுதுன்னா ஜீவன் பெறுது, ஜீவன் அதுக்குள்ளே உருவாகுது. இந்த தாய் எவ்வளவு சத்தான ஆகாரம் சாப்பிட்றாளோ அந்த சத்தான ஆகாரம் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்குள்ளே போகுது. யார் மூலமா போகுதுன்னா தொப்புள் கொடி மூலமா போகுது. அதே மாதிரி தான் இன்றைக்கு சபை விசுவாசி, இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் தொப்புள் கொடி உறவு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் குள் இருக்கிற அந்த உறவு. அவர் என்னென்ன சொல்லுகிறாரோ, சத்தான ஆகாரம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடும்போது என்ன உண்டாகுது? பலன், சத்துவம். நம்ம என்ன சாப்பிட்டாலும் நோய் உற்றே இருந்தா என்ன பண்ண முடியாது? வளரவே முடியாது. 10 மாதம் இருக்கிற குழந்தை அது எவ்வளோ சாப்பிடுதோ அது வளருது. வளர்ந்து 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 அது வெளியில் வரும்போது அது என்னது? பூரணமாக வருது. பூரணமா எல்லாமே வளர்ந்து, கண்ணு, மூக்கு, காது, கை, இருதயம் எல்லாமே வளர்ந்து பூரணமா வருது. அது பூரண ஆயுசோட வருது. இன்றைக்கு சபை விசுவாசி பூரண ஆயுசோட இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சத்தான ஆகாரம் சாப்பிட்றது மட்டும் இல்லை, அந்த ஆகாரத்தை உட்கொண்டு என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபிக்கிற விசுவாசி தேவனுடைய உறவை அவன் என்ன செய்யறானா? பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால தான் உன்னத பாட்டில் சூலமித்தியால் சொல்லுகிறான், என்னை இழுத்துக்கொள்ளும் சீயோனே, விசுவாசியே, என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கும்போது மட்டும்தான் ஆண்டவருடைய உறவுக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியுமா? வளர முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? வளர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற சபை, ஜெபிக்கிற விசுவாசி தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா. சபையே, உன் தேவனை சந்திக்க நீ என்ன செய்ய? ஆயத்தப்படு. இன்றைக்கு தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவு ஒரு தாயின் உறவு போல இருந்தாலும் நாம் என்ன செய்கிறோமா? அப்படியே தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே, விசுவாசியே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பழுது பார்த்து கட்டினா மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியாது? நினச்சி பார்க்கவே முடியாது. இப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய சூழ்நிலை என்ன? நம்முடைய காரியங்கள் என்ன? நாம் பார்க்கும்போது நம்மை அறிந்து உணர்ந்து நாம் ஜீவிக்கும் போது மட்டும்தான். பிரசங்கி 7:26. கன்னிகளும் வலைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணா இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். என் மனம் இன்றும் உன்னை தேடுகிறது, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். பிரசங்கி சொல்லுகிறார், காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணினேன். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனும் இல்லை. கண்டுபிடிக்க முடியல. நான் ஒன்றை தேடினேன். என் மனம் ஒன்றை தேடுகிறது, கண்டுபிடிக்கல. சபையை கண்டுபிடிக்கல, விசுவாசியை கண்டுபிடிக்கல. ஏன் அப்படின்னா இன்றைக்கு நாம் அப்படிதான் இருக்கும். என் மனம் ஒன்றை தேடுகிறது. நீங்கள் பிரசங்கி புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா அதில் பிரசங்கி எழுதினாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, நான் கண்டுபிடிக்கல. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்குள்ளே ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஸ்திரீயை காணவில்லையா, கண்டுபிடிக்கல. பிரசங்கிக்கு சாலமோனுக்கு நிறைய மனைவிமார், ஆனா அதுல அவர் திருப்தி இல்லை, அதுல அவர் திருப்தி அடையல. ஆனா அவர் தேடுறாரு. எங்க தேடினாரு? உன்னத பாட்டுல தேடுறாரு. என்னை இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூலமித்தியா சொல்லுகிறாள். அவர் தேடி போறாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. சூலமித்தியை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவ சொல்றா, என் நேசருக்காக நான் என்ன செய்யறேன்?
காத்திருக்கிறேன். உன்னத பாட்டு யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க? உன்னத பாட்டு புக்கு பக்கமே நாங்கள் இப்போ போகிறதில்ல. ஏன்னா அது லவ் ஸ்டோரி. அதை படித்தாலே எங்கள் மனசு வேறு மாதிரி மாறிடும். அப்படி தானே? அப்படி தானே? ஒன்று ஆமாம் சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். உன்னத பாட்டு படித்தா மனசு மாறிடும். அப்படி தானே? யாரெல்லாம் உன்னத பாட்டு படிச்சிருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு ஒன்று எஸ்தரு, ஒன்று ரூத்து, ரெண்டாவது உன்னத பாட்டு, நாலாவது தானியேல். இந்த 4 புஸ்தகத்தையும் படிச்சுட்டோன்னா கிறிஸ்துவின் மணவாட்டி யாருக்காக வருகிறார் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கு. இந்த 4 புக்கையும் நீங்கள் படிச்சிங்கன்னா முழு புக்கையும் முடிச்சதுக்கும் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி மணவாளனுக்காக ஆயத்தமாயிருக்கப்பட்ட ஒரு மணவாட்டி, ஒரு சபை சீக்கிரமாய் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும்னு சொன்னா ஆண்டவர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார், அவர் எப்படி நம்மை நினைத்திருக்கிறார், அவர் எங்கே நம்மை வைத்திருக்கிறார் என்ற ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் நமக்குள்ளே உருவாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்திருங்கள், சீயோனுக்கு நாம் போவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். இது பெரிய மெசேஜ். ஆனால் நான் சுருக்கி நான் சொல்லிட்டு போகலான்னு விரும்புகிறேன். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே வருவேன். உன்னத பாட்டில் சுலமித்தியால் சொல்லுகிறாள், என் நேசருக்காக நான் காத்திருக்கிறேன், என் நேசருக்காக நான் காத்திருக்கிறேன் என்று உன்னத பாட்டில் தன் நேசருக்காக காத்திருக்கிற, மணவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டி சொல்லுகிறாள், நான் காத்திருக்கிறேன், என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்றா. இப்போ ஆண்டவர் நம்மை எங்க இழுத்துட்டு போறாரு, அவர் எங்க நம்மளை கொண்டு போய் வைக்க போகிறார், நாம எந்த இடத்துக்குள்ளே நாம போக போகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையிலே 5 விதமான காயங்கள் இருந்தது. இந்த 5 விதமான காயங்களுக்கும் 5 விதமான காரணங்கள் உண்டு. அதை தான் சுலமித்தியால் சொல்லுகிறாங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உம்முடைய அறைக்குள்ளே நான் வருவேன், உம்முடைய அறைக்குள்ளே நான் வருவேன். நீதிமொழி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் வீடு மரண அறைகளுக்குள்ளே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு ஒரு அறை உண்டு, மரண அறை. இப்போ நம்ம ஜெபம் பண்ணோம்ல, ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணோம்ல, அப்போ ஆண்டவருக்குள்ளே ஒரு மனுஷன் போகும்போது அவன் என்ன மரணம் வந்தாலும், மரண வீடு அவனுக்குள்ளே வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், சூழ்நிலைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அவன் எங்க நின்னாலும் அவன் எங்க தான் போக மாட்டான், எங்க போக மாட்டான், மரண அறைக்கு போக மாட்டான். அப்படிதான் போனுச்சு, அப்படிதான் போனுச்சு. ஆனா கர்த்தர் விடலை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்
காரியங்களை அறிந்திருக்கிறவர், என் உணர்வுகளை அறிந்திருக்கிறவர், என் பாடுகளை அறிந்திருக்கிறவர், என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர், என் போராட்டங்களை அறிந்திருக்கிறவர் அவர் ஒருவரே. அவரை அல்லாமல் ஒண்ணுமே நடக்காது. அதனால தான் இங்க சூலமித்தியால் சொல்லுகிறாள், என்னை இழுத்துக்கொள்ளும், நான் எங்க வரேன், எனக்கு மரண அறை வந்தாலும், என் வீடு மரண அறைக்குள்ளே கொண்டு போனாலும் நான் என்ன செய்வேன், சமாதானமாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள நிறைய நமக்கு என்ன இருக்கு, பாடுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வேதனை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை தள்ளி விடலை, நம்மை சூழ்ந்து அவர் என்ன செய்கிறாராம், நம்மை மறைக்கிறார். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது, அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. நம்முடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே ஆண்டவருக்குள்ளே எப்போதும் இருந்தா அவர் என்ன செய்கிறாராம், நம்மை இழுத்து அவருடைய அறைக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர் அறைக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா எவன் வந்தாலும் நம்மளை வெளியே கொண்டு வரவே, நானும் அப்படிதாங்க, நானும் அப்படிதான். எனக்கு ஆண்டவருக்குள்ளே நான் வந்தேனோ எத்தனையோ முறை என் வாழ்க்கையில பாடு வந்துச்சு, வியாதி வந்துச்சு. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், என் ஆண்டவராகிய இயேசுவை விட்டு உங்ககிட்ட வந்துருவன் மட்டும் நீ நினைக்காத. இப்படி சவால் விட்டுருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ என்ன வேணாலும் எனக்கு கொடுக்கலாம். ஆனா நான் பட்னியா இருந்தாலும், பசியா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், எல்லாமே நான் இருந்தாலும் கூட அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர் அறைக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய வீட்டுக்குள்ளே நான் இருக்கிறேன், கல்வாரியின் அறைக்குள்ளே நான் இருக்கிறேன். நீ என்னை தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அவனுடைய தேவன் அவனை போஷித்து நடத்துவார். வாசிங்க 2:4. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, அவருடைய கொடி நேசமே. என்னை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போனார். என்னை விருந்து சாலை. நம்மளாம் இங்கே உட்கார்ந்துருக்கோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்கிறோம், சபை ஆராதிக்கிறோம், சபையில் பாட்டு பாடுறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, என் அறைக்குள்ளே வா, என் விருந்து சாலைக்குள்ளே வா, என் அன்பின் அறைக்குள்ளே வா. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? மேலானது. ஒரு மனுஷன் அவர் வீட்டுக்குள்ள இருந்தா அவர் விருந்து வைக்கிறாராம். யாருக்கு? மணவாட்டியாகிய சபைக்கு, உங்களுக்கு. ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளாத அளவுக்கு நாம் இன்னும் வாழ்ந்துட்டே இருக்கிறோம் பாருங்க. நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கு உலகத்தில் ஒன்றுமே வேணாம் ஆண்டவரே,
எனக்கு ஒன்றும் வேணாம், உங்கள் அன்பு மட்டும் போதும். அதனால தான் நான் ஒரு பாட்டு பாடுவேன் அடிக்கடி. இப்போல்லாம் பாடுறதில்ல, நானாக படிக்குவேன். உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா, உம் அன்பு எத்தனை பெரிதையா ஏசையா, உம் அன்பு பெரிதையா. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. ஆண்டவருடைய அன்பு அளவில்லாதது. அவருடைய அன்பு நேசத்திலும் பொரியது. அவருடைய அன்புக்கு இணை இல்லை. அவருடைய அன்புக்கு ஆழம் இல்லை. அவருடைய அன்புக்கு அகலம் இல்லை. ஆழம் இல்லை, அகலம் இல்லை, நீளம் இல்லை, உயரம் இல்லை. ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனையும் அன்பின் அறைக்குள்ளே அவர் கொண்டு போவார்னு சொன்னா உலகத்தையே மறந்துடலாங்க. கணவன் அன்பு இருக்கு, மனைவியின் அன்பு இருக்கு, பிள்ளைகளின் அன்பு இருக்கு, உறவினர்கள் அன்பு இருக்கு. எல்லா அன்பு இருந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். கணவனுடைய அன்பு, மனைவியுடைய அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, உறவினர்களுடைய அன்பு கொஞ்ச நாள் தான். எல்லா அன்பும் மறந்து போகும். கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சுன்னா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் சொல்கிறோமா இல்லையா? ஏன்? அங்கே அன்பு இல்லை, அங்கே இல்லை. ஆனால் நாங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டோம். நாங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அது நடக்குது. கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை, கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை, கொஞ்சம் போராட்டம் வாழ்க்கையில் வந்துட்டா நீ ஒரு வழியை பார்த்துட்டு போயிட்டே இருமா. அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்கய்யா. அன்பு இல்லை, அன்பு இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே எப்போ வருதோ அவன் அன்பின் அறைக்குள்ளே அவன் கடந்து போகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சூலமித்தியால் சொல்லுகிறாள், என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போங்க. விருந்து சாலைக்குள்ளே ஒரு சபை போகும்போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு அவருடைய சிலுவையின் நிமித்தம், அவருடைய பாடுகளின் நிமித்தம் அந்த அன்பை நமக்கு ஊற்றினார். அல்லேலூயா. தூரமாயிருந்த நம்மை அவர் மீட்டார். அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய அன்பை நமக்கு கொடுத்தார். அதனால தான் சுலமித்தியால் சொல்லுகிறாங்க, என் நேசரே நான் உமக்குள்ளே வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்போது மட்டுமே தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், மரணம் வந்தாலும், வியாதி வந்தாலும், பசியாக இருந்தாலும், நிர்வாணமாக இருந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை
பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு விசுவாசி, ஒரு சபை அன்பின் விருந்துக்குள்ளே அவள் கடந்து போகும் மட்டும் தான் அவளுக்குள்ளே அந்த உணர்வு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம், தூரமாக இருந்தோம், யாருமே நம்மை மதிக்கல, நம்முடைய வாழ்க்கையை யாரும் பார்க்கல, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் அவர் நம்மை கண்டுபிடித்தார். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் எங்கேயோ இருந்தேன், நான் தூரமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உலகத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஏற்ற சமயத்தில் என்னை கண்டுபிடிச்சிங்களே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சா மட்டும்தான், ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அன்பு அவனுக்குள்ளே வந்தா மட்டும்தான் அவன் அன்பின் விருந்துக்குள்ளே அவனால் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் நமக்காக ஒரு விருந்தை கர்த்தராகிய தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நீங்க அங்க வரணும். ஏன்னா உங்களுக்காக ஒரு விருந்து அங்க ஆயத்தமாக இருக்கிறது. அந்த விருந்துக்குள்ளே நீங்க பங்கடைய வேணும்னு சொன்னா நீங்க எப்படி இருக்கணும்? அவருடைய அன்பை நீங்க என்ன செய்யணுமா? தியானிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றவளின் அறைக்குள்ளே அவர் நம்மை கொண்டு போவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய வீடு மரண அறையில் இருந்து மீட்டு அன்பின் விருந்து சாலைக்குள்ளே கொண்டு வந்து கல்வாரியின் சிலுவைக்குள்ளே பெற்றவளின் அறை. என்னது? அவர் இங்க நம்ம எங்க பெற்றாரு? எங்க பெற்றாரு? நீங்க நல்ல உன்னத பாட்டு புஸ்தகத்தை நல்லா வாசிங்க, அதோட அர்த்தம்லாம் நல்லா புரியும். பெற்றவளின் அறை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. அவருடைய விழாவிலே குத்தின ஒரு சேவகன் என்ன செஞ்சான்? ஈட்டியால விழாவில குத்தின, விழா பிளந்தது, தண்ணீரும் இரத்தமும் வந்தது. அது அறை. அந்த அறையில் தாங்க நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றவளின் அறை. ஆண்டவர் நம்மை கல்வாரியிலே தன் இரத்தத்தை கொடுத்து அவர் பெற்றாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய நேசம் பரிமள தைலத்தை பார்க்கிலும் வாசனை உள்ளவைகளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எங்க இருக்கோம்? நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு தாய் குழந்தையை வயிற்றில் சுமக்கும் போது அந்த தாய் எங்க இருக்கு? அந்த குழந்தை எங்க இருக்குது? அது ஒரு அறையில் இருக்கு, சேஃப்டியா இருக்கு, பத்திரமா இருக்கு, பாதுகாப்போடு இருக்கு. அதே மாதிரிதான் நாம எப்பொழுதெல்லாம் அவருக்குள்ள இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாதுகாப்பா இருப்போம். அவரை விட்டு கொஞ்சம் விலகிட்டோம்னா நம்முடைய பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு முற்றிலும் இல்லை.
உடனே பிசாசு என்ன செய்வான்? நம்ம மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கான் எப்போதுமே. நீங்களாம் நினைக்கலாம், ரொம்ப ஜெபிக்கிறோம், நல்லா ஆராதிக்கிறோம், சபைக்கு வரோம், பிசாசு நம்ம மேலே கண்ணெல்லாம் வைக்க மாட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக உண்டு. நாங்கள் இப்போ யோபு புஸ்தகத்தை வாசிக்கிறோம். யோபு உத்தமனாக இருந்தார், சன்மார்க்கனாக இருந்தார், தேவனுக்கு பயந்திருந்தார், எல்லாத்துக்கும் விலகிறவனாக இருந்தார். ஆனால் யோபு மேலே கண்ணு வச்சானா வைக்கலையா? வச்சான். நம்ம அது மாதிரி இல்லையே. உத்தமராகவும் இல்லை, சன்மார்க்கமாகவும் இல்லை, தேவனுக்கு பயந்தவர்களாகவும் இல்லை, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவர்களாகவும் இல்லை. என்னையும் சேர்த்து தான், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும். ஆனால் பிசாசு நம்ம மேலே கண் வச்சிருக்கிறான். யோபு மேலே எப்படி கண் வச்சானோ அதே மாதிரி பிசாசு நம்ம மேலே கண் வச்சிருக்கிறான். ஏன் அப்படின்னா, நம்ம ஜெபத்தை எப்படி தடுக்கிறது, நம்முடைய குடும்பத்தை எப்படி சமாதானத்துக்கு எடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை எப்படி அதிகமாக்குறது, எப்படி வியாதியை கொடுக்கிறது, எப்படி சூழ்நிலையை மாற்றுகிறது அப்படின்னு பிசாசு கண் வச்சிருக்கிறான். அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே நாம் பெற்றவர்களின் அறைக்குள்ளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்குள்ளே ஒரு சபை, ஒரு விசுவாசி கடந்து போகும் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுதான்? நன்மை உண்டாகுது. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அவரையே கொடுத்தார். நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பாடுகள் வந்தா நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் 5 காயங்கள், 3 சொல்லிட்டேன், ஆனால் இன்னும் 2 இருக்கு. ஆனால் ஒன்று விருந்து சாலைக்குள்ளே போகணும். நீ மரண அறைக்குள்ளே போனா கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். நீ விருந்து சாலைக்குள்ளே போனா அவர் அவருடைய அன்பை தருகிறார். நீ பெற்றவளின் அறைக்குள்ளே போனா அவர் உன்னை பாதுகாக்கிறார். அடுத்து நீ ஜெப அறைக்குள்ளே போனா உன்னுடைய வாழ்க்கையை முழுசும் மாற்றுகிறார். நமக்கு ஒரு ஜெப அறை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு ஜெப அறை தேவை. தேவனோடு கூட ஒவ்வொரு மனுஷனும் உறவாடும் போது மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்பொழுதும் தேவனை தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உனக்கு பாடுகள் இருக்கா, உனக்கு பிரச்சனைகள் இருக்கா, உனக்கு போராட்டங்கள் இருக்கா, கொஞ்ச நேரம் அறைக்குள் ஒளிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும் போது மட்டும்தான் அவர் நம்மை மூடுகிறார். ஜெபிக்கிறவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். முழங்காலில் இருக்கிறவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். தேவனோடு கூட நெருங்கி இருக்கிறவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். பாடுகளின் மத்தியில் இருக்கிறவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். பிரச்சனையின் பாடுகளின் மத்தியில் இருக்கிறவனுக்கு தேவன் உதவி செய்கிறார். ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி, ஒரு சபை தேவனுடைய அறைக்குள்ளே அவன் கடந்து போகும்போது, கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள்ளும் போது
அவன் வாழ்க்கையை அவன் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு அறை இருந்தது, அது கெத்சமனே தோட்டம். இயேசுவுக்கு ஒரு அறை இருந்தது, அது கெத்சமனே தோட்டம். அந்த கெத்சமனே தோட்டத்தில் அவர் தன்னையே தன் பிதாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் விவரமா சொல்ல முடியாது. ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவியிலே பாடுகள் பட்டார், மாம்சத்திலே பாடுபட்டார், ஆத்துமாவிலே பாடுபட்டார். சரீரத்திலே பாடுகள் வரும்போதுதான் அவருடைய வாழ்க்கையிலே மிகவும் துக்கம் அடைந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். ஆனா அப்படி அல்ல, பிதாவின் சுத்தம் செய்யவே அவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் மீட்கவே அவர் கெத்சமனே தோட்டத்தின் அறைக்குள்ளே கடந்து போனார். நமக்கு ஒரு அறை இருக்கிறது, அது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே அவர் வந்து நம்மோடு கூட உறவாடுகிறதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய காரியங்கள் என்ன? உன்னத பாட்டிலே சுலமத்தியால் சொல்லுறாங்க, என்னை எடுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே நான் வருவேன். எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், உமக்கு பின்னே தான் நான் வருவேன். யார் என்னை இழுத்தாலும் உமக்கு பின்னே தான் வருவேன். உலகமே என்னை இழுத்தாலும் உமக்கு பின்னே தான் வருவேன். உமக்கு பின்னே தான் நான் வருவேன். நான் உலகத்தை திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உன்னையும் ஒன்று சொல்லிடுறேன். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், ஒன்றாயிருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். நமக்கு ஒரு ஐக்கிய அறை தேவை. நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. நாம் எப்போதுமே தேவனோடு கூட நாம் உறவாடும் போது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னத்தை நினைக்கிறோமோ, என்னத்தை சாதிக்க போகிறோமோ இல்லை, நாம் தேவனோடு கூட நாம் எப்படி இருக்க போகிறோம்? மணவாளனுடைய அன்பை விட்டு நாம் பிரியாமல். யோவேல் 2:16 சொல்லுகிறார், மணவாளனுடைய அன்பை விட்டு பிரியாத அறை, மணவாளனுக்காக நியமிக்கப்பட்ட அறை. சீயோனிலே கால ஊதுங்கள், எருசலேமிலே சத்தமிடுங்கள். சீயோனிலே கால ஊது, மணவாளனாக இயேசு வரப்போகிறார். அதை தான் சூலமேத்தியால் சொல்றாங்க, என்னை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, உமக்கு பெண்ணை மட்டும்தான் நான் வருவேன். உங்க நேசம் எனக்கு பெரிது, உங்களுடைய அன்பு எனக்கு பெரிது, உங்களுடைய உறவு எனக்கு பெரிது. நான் உங்களுடைய அன்பை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. மணவாளனுக்காக காத்திருக்கிற மணவாட்டி, மணவாளனுக்காக ஏங்குகிற மணவாட்டி, இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படித்தான் அவர் உருவாக்க விரும்புகிறார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த சபைக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஊழியருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் எப்படி நிற்க போகிறோம்? நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், என்னை இழுத்துக்கொள்ளும், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே நான் வருவேன். உங்கள் நேசம் எனக்கு போதும், உங்கள் அன்பு எனக்கு போதும். அன்றைக்கு இயேசுவின் பாதத்தில், அன்றைக்கு மதலேனா மரியாள் தன்னையே மறந்து
பரிமள தைலத்தினால் அவருடைய பாதத்தை கழுவி முத்தமிட்டாள், அபிஷேகித்தாள். அவளுடைய அன்பு பெரியது. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய வாழ்க்கை என்ன? நம்முடைய ஜெபம் என்ன? நம்முடைய உபவாசம் எங்கே? நம்முடைய ஐக்கியம் எங்கே? நம்முடைய ஒருமனம் எங்கே? நம்ம எழுப்பி நிற்கலாமா? என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் வீடு மரண வீடாக இருந்தாலும், நான் மரணத்துக்கு நேராய் கடந்து சென்றாலும், நான் தோல்விக்கு நேராய் கடந்து சென்றாலும், என் வாழ்க்கை துக்கங்களுக்கு நேராய் கடந்து சென்றாலும், என்னால் மீள முடியாத ஒரு நிலையிலே நான் கடந்து சென்றாலும், நீங்க இருக்கிறீங்க. நான் மரண அறைக்குள்ளே நான் போகாம என்னை மீட்டு கொண்டீங்களே, இந்த நாள் வரை என்னை பாதுகாத்தீங்களே. சுலமித்தியால் சொல்லுகிறாள், என்னை இழுத்துக் கொள்ளுங்க, உமக்கு பின்னே நான் வருவேன். என்னை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு போங்க, பெற்றவளின் அறைக்குள்ளே என்னை கொண்டு போங்க, என்னோடு கூட இருங்க என்று சொல்லி இன்னைக்கு நாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? அவன் ஆண்டவரை பார்த்து, எனக்கு முன்னே இருக்கிற என் ஓட்டத்தை நான் பொறுமையோடு ஓட எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உலகத்தை திரும்பி பாராமல் உம்மை நோக்கியே நான் ஓட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் என்னோடு கூட அந்த வார்த்தையை சொல்ல இன்னும் என்னை ஏவிக்கொண்டே இருக்கிறபடியால், விருந்து சாலைக்குள்ளே ஒரு மனுஷன் போகும்போது, ஒரு தாயின் கற்பத்தில் இருக்கிற பிள்ளை பாதுகாப்பாய் இருக்கும்போது அவளுக்கு எவ்வளவு பாதுகாப்பு உண்டாகிறதோ, அதே போல இன்றைக்கு இந்த சபைக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை உருவாக்கும்படிக்கு அவர் இங்கு எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றவளின் அறைக்குள்ளே சபை கடந்து போகுது மட்டும் தான் அந்த கல்வாரியில் வடிந்த இரத்தம் இந்த சபை முழுவதையும் மூடும், சபை முழுவதையும் மூடும். அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன், அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன். அன்பின் அறைக்குள்ளே நான் கடந்து போனேன், அவர் என்னை எடுத்துக்கொண்டார், அவருக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கு நாம் நம்மை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போமா? அவருக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேன்? அவருக்குள்ளே நான் எப்படி வளர்றேன்? அவருக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்? பவுல் சொல்லுகிறார், எனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் அவருடைய அன்பை விட்டு பிரிய மாட்டேன். ஏன்னா அவருடைய நேசம் எனக்குள்ளே இருக்கு. அவர் எனக்காகவே என்னை உருவாக்கி இருக்கிறார், அவருக்காகவே என்னை உருவாக்கி இருக்கிறார். இந்த சபையை அவருக்காகவே அவர் உருவாக்கி இருக்கிறார். மணவாளனுக்காக மணவாட்டி ஆயத்தப்படுவதற்கு சபையே நீ ஆயத்தமா? என்னை எடுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை எடுத்துக் கொள்ளும், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். உமக்கு ஸ்தோத்திரம்,
உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தமோ எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே